அன்பு நேயர்களே, உலக பரப்பில் ஒரு விடயம் மிக அதிகமாக பேசப்பட்டு வந்த நேரல் தான் இஸ்ரவேல் ஈரான் யுத்தம் தலையெடுத்த போது அந்த விடயம் அமுங்கி போய்விட்டது. அப்போதே எனக்கு நிறுவனம் அளித்த செய்தியை நாங்கள் பெண்டிங்ல வச்சுட்டோம். ஏனெனில் மும்முரமாக இஸ்ரவேல் ஈரான் மோதிக்கொண்ட நிலைமையில் அந்த விடயத்தை நாம் கொண்டு வர முடியாமல் போனதுதான் காரணம். உலக பரப்பில் மிக என்ன சொல்லுவது, ஒரு இஷ்யூவான மிகப்பெரிய செய்தி என்னது? கனடாவின் நீதி அமைச்சராக ஹெரி ஆனந்த சங்கரி அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இது தமிழ் பேசுற ஈழத்தமிழர்கள் மட்டும் பெருமைப்பட வேண்டிய விடயம் அல்ல. உலகத்தின் எங்கெல்லாம் தமிழை பேசி, நம்ம பேசுற மொழி இருக்குல்ல தமிழ், அந்த தமிழை பேசுறவங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விடயம் உலக பரப்பில் மிக அதிகமாக பேசப்பட்டது அந்த விடயம். ஆனால் அதற்கு இந்தியாவுக்குள்ளிருந்து மறைமுகமான முறையில் பாரிய எதிர்ப்பு கிளம்பியது. அதை நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் அதாவது இது ஒரு பார்ட் 3 நாங்கள் போடணும். ஒன்னால் 1 மணி நேர விடயம் பொதிந்திருக்கின்றது. நாம் தரும் விடயம் என்ன? கனடா அமைச்சர் ஹரிக்கு எதிராக இந்தியாவின் நகர்வுகள். இதுதான் தலைப்பு செய்தி. இந்த செய்திக்குள்ளதான் ஏகப்பட்ட விடயங்கள் பொதிந்திருக்கின்றது. அது அப்போது நாம் கொண்டு வர முடியாமைக்கான காரணம் இதுதான். இஸ்ரவேல் ஈரான் யுத்தம் மிக அதிக அளவில் ஒரு மும்முரமாக ஈடுபட்ட நிலையில் தான் இந்த செய்தி வந்தது. இந்த செய்தி கனடாவுக்குள்ளும் ஒரு புகைச்சலை கிளப்பியது, மிக அதிகமான புகைச்சலை கிளப்பியது. அதுல கொஞ்சம் போயிட்டு நடுவில் வருவோமா. கனடாவின் நீதி அமைச்சராக ஹேரி ஆனந்த சங்கரி அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாகும். இதன் மூலம் அவர் இந்த பதவியை வகிக்கும் முதல் தமிழ் கனடியர் ஆவார். அவர் தமிழ் சிட்டிசன், தமிழர் தான், கனடியன் சிட்டிசன் இல்லையா. வழக்கறிஞரும் தமிழர் உரிமைகளுக்காக நீண்ட காலமாக வாதிடும் ஆனந்த சங்கரி அவர்கள் போர்க்குற்றங்களுக்கு இலங்கையின் போர்க்குற்றங்களுக்கும் நீதி வழங்குவதற்கும் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறலுக்கும் அழுத்தம் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். அவர் எம்பி இருந்த காலம் தொட்டு கடந்த நீண்ட காலமாக இந்த விடயங்களில் தனது அதிக கவனத்தை அவர் ஈர்த்து வருகின்றார். யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு, நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்களே பிடிச்சு கொள்ளுங்க, மிக பிரபலமான ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்றார். ஒரு அரசியல் பிரமுகர், சட்டவாதி, கொஞ்சம் வயசு போயிருக்கும், கொஞ்சம் சத்தத்தை காணல ஆள்ல. அவருடைய ஒரு மகனார் 83ஆம் ஆண்டு கருப்பு யூலை, ஜெயவர்த்தனா கருப்பு யூலை என்று கொழும்பு பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் எல்லாம் அடித்து விரட்டிய போது, தமிழர் எதிர்ப்பு படுகொலைக்கு பிறகு, அது ஒரு எதிர்ப்பு படுகொலை, அது ஒரு இனப்படுகொலை தானே, பிறகு கனடாவுக்கு குடிபுகுந்தவர். அவர்கள் கனடாவில் குடியேறினார்கள். அங்கு ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் போராட்டங்களை கண்டு வளர்ந்தார். அவர்களில் பலர் இலங்கையில் நடந்த கொடூரமான போரில் இருந்து தப்பி வந்த அகதிகள். அந்த அகதிகள் மத்தியில் வாழ்ந்தவர் தான் அவர்கள். அரசியலில் நுழைவிற்கு முன்பு ஹரி அவர்கள் ஒரு வழக்கறிஞராகவும் சமூக வழக்கறிஞராகவும் இருந்தார். அவர் முன்னர் கனடிய தமிழ் வர்த்தக சபை, கனடிய தமிழ் காங்கிரஸ் மற்றும் கனடிய தமிழ் இளைஞர் மேம்பாட்டு மையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுடன் பணியாற்றியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலில் அவர்கள் அடிக்கடி அமர்வுகளில் கலந்து கொண்டார். அங்கு அவர் இலங்கையில் தமிழர்கள் மீதான தொடர்ச்சியான துன்புறுத்தல் மற்றும் சர்வதேச பொறுப்பு கூறலின் அவசியத்தை எடுத்துரைக்கும் அறிக்கைகளையும் எழுதி வழங்கி கொண்டிருந்தார். ஆக இங்கு நடந்த ஈழ போருக்கு ஒரு நீதி வேண்டி போராடிய பெருமகன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ் இனப்படுகொலையில் இருந்து தப்பியவர்களுக்கு நீதி வழங்குவதற்கான கனடாவின் முயற்சியில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளை விதிக்க வாதிடுவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். கனடா நாடாளுமன்றம் கடந்த மே 18ஆம் தேதி அன்று தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரித்த ஒரு தீர்மானத்தை வழிநடத்தவும் அவர் உதவியுள்ளார். அதிகாரபூர்வமாக அவ்வாறு செய்த முதல் நாடு கனடாவே. அதற்கான முக்கிய காரணம் இந்த ஹரி அவர்கள்.
தமிழர்கள் பிரச்சனைகளுக்கு அப்பால் கனடாவில் பழங்குடி உரிமைகளுக்காக ஆனந்த சங்கரி அவர்கள், ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் வெளிப்படையாக வாதிட்டு வருகிறார். அரச பூர்வீக உறவுகள் அமைச்சரக நல்லிணக்கத்தை பேணுதல், முன்னேற்றுதல், வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்தல் மற்றும் பழங்குடி நில உரிமைகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள் அறியவர்கள். இது ஒரு வரலாற்று நியமனம். இதுக்கு பிறகு யாருக்கு கிடைக்குதோ அது நான் அறிய இன்றைய நிலவரம் தான் அது. கனடாவின் நீதித்துறை அமைச்சராக ஹரி அவர்கள் நியமிக்கப்பட்டது கனடாவிலும் உலக அளவிலும் உள்ள தமிழ் சமூகத்திற்கு ஒரு மைல்கல் நிகழ்வாகும். ஈழத் தமிழ் பாரம்பரியத்தை சேர்ந்த ஒருவருக்கு மேற்கத்திய அரசாங்கத்தில் இவ்வளவு மூத்த பதவி வழங்கப்படுவது இதுவே முதல் முறை, பெருமையுடன் வாழ்த்துவோம். இந்த பதவியில் அவர் அரசரின் சார்பாக வழக்கு தொடுப்பார் மற்றும் கனடா அரசாங்கத்தின் தலைமை சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றுவார். பாருங்க, ஹெட் ஆஃப் லீகல் அட்வைசர். வெரி குட். இன்னொரு பெரிய பதவி பாருங்க. இதை பார்த்து பொறாமப்படுவான் இந்த இந்தியனும் சிங்களமும். மார்க் ஹார்னி பிரதமர் தனது முதல் அமைச்சரவை வெளியிடும் நிகழ்வில் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பொறுப்பு கூறலுக்காக இலங்கை மீது சர்வதேச அழுத்தம் இருக்கும் ஒரு முக்கியமான நேரத்தில் அவரது நியமனமும் வருகிறது. இனித்தான் அரங்கேறிக்குதான். இதைத்தான் தமிழ் சமூகம் சரியான ஒரு முக்கிய விடயமாக இதை அணுக வேண்டும், செய்ய வேண்டும். கனடிய வழக்கறிஞர்கள் சங்கம் இந்த நியமனத்தை வரவேற்றதாகவும் ஹரி அவர்கள் மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்களுடன் இணைந்து பணியாற்ற ஆளுடன் காத்திருக்கின்றோம் என்றும் ஒரு அறிக்கை கூறுகின்றது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் நீதிக்கான அணுகலை ஊக்குவிப்பதற்கும் அனைத்து கனடியர்களுக்கும் நியாயமான மற்றும் திறமையான சட்ட அமைப்பை உறுதி செய்வதற்கும் மற்றும் மத்திய அரசு ஒரு பொதுவான உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொள்கின்றன. தங்கள் நிபுணத்துவத்தை, அதாவது கனடாவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் நிபுணத்துவத்தை தொடர்ந்து வழங்குவார்கள் என்றும் கனடாவின் சட்ட நிறுவனங்கள் ஒருமைப்பாட்டை பேணுகையில் சமூகத்தின் வளர்ந்து வரும் தேவைகளை பிரதிபலிக்கும் சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை வடிவமைக்கவும் உதவுவார்கள் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. இதில் இந்த இடத்தில் தான் இப்பொழுது ஒரு இந்தியாவின் ஒரு பின்புலமாக ஹரி அவர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு விடயத்தை எடுத்து விடுகின்றார்கள். என்னது? அதை சொல்லிவிட்டு நாங்க வரணும். 2010 நாம கொஞ்சம் பின்னுக்கு போவோமா, 15 ஆண்டுகள் பின்னுக்கு போய்தான் நீங்க ஆகணும். அது வந்தாத்தான் அதுல மற்ற விடயங்கள் வரலாம். எனது ஊடறுப்புல நான் ஒரு 5 ஆண்டுகளாக நான் ஊடறுப்பு தினத்தில் அடிக்கடி சொல்லி வருவது சன்சீன் என்ற ஒரு கப்பல், சரிங்களா? இது ஆகஸ்ட் 2010 MV சன்சி என்ற ஒரு ஆபத்தான கப்பல் பேங்காக்கில் இருந்து கனடாவுக்கு 492 பேரை ஏற்றி சென்றது. இந்த இதை உங்களுக்கு நிறைய பேருக்கு நினைவிருக்குமே. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த ஊடறுப்பு கேட்ட ஆட்களுக்கு நிறைய பேருக்கு நினைவிருக்கும். அந்த கப்பல் வான்கூவர் தீவில் உள்ள எஸ்குவைமெல்ட் நிறுத்தப்பட்டது. அது ஒரு தீவு மாதிரியா. அனைத்து பயணிகளும் அகதி அந்தஸ்து கோரினர். அதுல போன 492 பேர்ல குழந்தைகள், ஆண்கள், பெண்களுமாக போனார்கள். அது யார் என்று சொன்னால் என்ன பேர் சில பேர் கோவிப்பீங்க, இன்னைக்கு கொஞ்சம் சொல்லத்தான் போகணும். இந்த விடயத்தை நான் யாரையும் காட்டி கொடுக்க வரல, அது உண்மையா சொல்றேன். மன ரீதியாக இந்த 492 பேரையும் அவங்கள இப்ப காட்டுக்கிட்டு ஒரு அளவு நொட்டையில தரும் அவங்க அசைலம் அடித்துட்டாங்க. ஒரு உண்மையில் செல்வதற்காக சில விடயங்களை நான் சொல்ல வேண்டி இருப்பதற்காகத்தான் இந்த நிறைய இந்த நிகழ்ச்சியை கனடாவில் கேட்கிறாங்க. தயவு செய்து நம்ம ஈழத்தமிழர் இந்த 492 பேரும் தயவு செய்து என்ன மன்னித்துக் கொள்ளுங்க. நான் ஒரு உண்மையை சொல்வதற்காகத்தான் இந்த விடயத்தை, எனக்கு ஆழமா இருந்த ஒரு விடயத்தை நான் இப்ப சொல்ல வேண்டியிருந்தது. அந்த கப்பல் வான்கூவர் தீவில் உள்ள எஸ்குவைமெல்ட்டில் நிறுத்தப்பட்டது. அனைத்து பயணிகளும் அகதி அந்தஸ்து கோரினர். MV சன்சி இலங்கையிலிருந்து வந்த ஒரு பெரிய அலையின் ஒரு பகுதியாகும். 492 புலம்பெயர்ந்தோர் ஆகஸ்ட் 13 அன்று MV சன்சி கப்பலில் பிரிட்டிஷ் கொலம்பியாவை அடைந்தனர். 380 ஆண்கள், 83 பெண்கள் மற்றும் 49 குழந்தைகளுக்கான தடுப்பு காவல் அந்த மதிப்பாய்வுகள் வான்கூவரில் நடந்தது. அதாவது அந்த தனி கப்பல் அந்த கப்பலை நிறுத்தினது அந்த தீவில், அங்கது அந்த வான்கூவர் தீவில் நிறுத்தின உடனே அவங்க அசைலம் தான் கேட்டாங்க. உடனே அந்த கனடியன் ராணுவ பாதுகாப்புடன் தான் அவங்க நிறுத்தப்பட்டாங்க. ஏனெனில் அதுல போனது முழுதும் புலிகளின், நாம் மீண்டும் சொல்றோமா,
புலிகளின் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் கட்ட தலைமைகளும் அவர்கள் குடும்பங்களும். எவன் ஏச போறான் தெரியலப்பா. ஏன்னா நான் மணிக்குண்டா மீண்டும் நான் இதை காட்டி கொடுக்க சொல்லவல்லப்போ அங்க எல்லாம் அசைலம் அடித்துட்டேங்க. இதை ஒண்ணு நடக்க போறல சொல்லியும் அது எல்லாமே அது ஏன்னா இதுல ஒரு தொடர் நிறைய வருகுது. ஏன்னா எதுக்காக ஹரி அவளுக்கு இந்த இந்த விடயத்தை எதுக்குறாங்கிறத நான் கொண்டு வந்தேன் நான். அப்ப இந்த ஷிப் வந்த உடனே நிறைய செஞ்சாங்க. அதுக்கு இந்த இவர் ஹரி அவர்கள் வேண்டி ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு அசைலம் அடிக்கிறதுக்குரிய அத்தனை பணிகளும் மனிதாபிமான ரீதியாக அவங்க என்னென்ன செய்யாம செஞ்சாங்க. எம்பி சன்சி என்பது தாய்லாந்து சரக்கு கப்பல் ஆகும். இது ஆகஸ்ட் 2010 கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு 492 இலங்கை தமிழர்களை அழைத்து வந்தது. இலங்கை உள்நாட்டு போருக்கு பிறகு கனடாவில் தஞ்சம் புகுந்த பயணிகள் அவர்கள் வந்ததை தொடர்ந்து கீழ் பிரதான நிலப்பகுதியில் உள்ள தடுப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டனர். அவங்க வந்தவுடனே அவங்க உடனடியாக அவங்க கேம்ப் தான் போட ராணுவ பாதுகாவலர் அவங்க கேமுக்கு தான் கொண்டு சென்றாங்க. இதற்காக கனடிய அரசாங்கம் பல்வேறு கனடிய ஆதரவாளர் குழுக்களிடமிருந்து கடும் விமர்சனங்களை பெற்றது. பாத்தீங்களா, இந்த கப்பல் போன உடனேயே ஒத்தம் போட்டு கொடுக்குறான். வாரெல்லாம் எல்டிடி காரங்க உண்ட நாட்டுக்குள்ள பிரச்சனை வரும், தொல்லை பண்ணுவானுகள், ஆயுதம் தூக்குவானுகள், உண்ட ஆட்சியை கொண்டு போகணும். 2010ஆம் ஆண்டு கனடா அரசாங்கத்துக்கு ஒரு வார்னிங் போகுது, போடு ஒரு நாடு வார்னிங் கொடுக்குது. அது நான் சொன்ன என்ன பிள்ளையா இருக்குமா, அது இந்தியன் தான். என்னதை சொல்ற நீ, என்னதை மறைக்கிற? முளன் நலஞ்சா ஜீனி சாண என்ன முளம் என்ன இந்தியா போட்டு கொடுக்குது. போட்டு கொடுத்த உடனடியாக இந்த கனடியன் கவர்மெண்ட் அலர்ட் ஆகுது. எம்பி சன்சி கப்பல் எங்கு வரும் என்பதை எதிர்பார்க்க ஜூன் 2010 முதல் அமெரிக்கா மற்றும் கனடாவால் கண்காணிக்கப்பட்டது. இப்ப இந்த கப்பல் வந்து பேங்காக்ல இருந்து கிளம்புது. இது யாரு கொடுக்குறான்? அங்கேயும் பிடிக்கிறான் இந்தியா தான். பாத்தீங்களா, அதான் திருப்பி என்னால போனதெல்லாம் முக்கியமான தலைகள், சும்மா சின்ன தலைகள் இல்ல, பால்ராஜ போல தலைகள். ஏன் சொல்ல போனா எங்கட போட்டு எங்கட கருணாமன போல தலைகள், சும்மா லேசுப்பட்ட தலைகள், சும்மா ஜுஜிபி கூட்டம் இல்ல. இது ஆகஸ்ட் 12, 2010 பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரையில் தடுத்து நிறுத்தப்பட்டு கனடிய அரசாங்கத்தை அதிகாரிகளால் HMCS வினிபெக் மற்றும் HMCS ஹைட் ஹார்சாஸ் அழைத்து செல்லப்பட்டு சின்ன கப்பல்கள் ஆகஸ்ட் 13 அன்று CFB எஸ்கி மால்டில் நிறுத்தப்பட்டது. இது ஒரு இதுவரையும் இது வெளிவராத தகவல் நினைக்கிறேன். நமக்கு நிறுவனம் கொடுத்த தகவல் அப்பா இது. இந்த டிவி நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட தகவல் சேர்ந்து வருகிறதா. அழைத்து செல்லப்பட்டு ஆகஸ்ட் 13 அன்று CFB எஸ்கி மால்டில் நிறுத்தப்பட்டது. 3 மாத பயணத்தில் தாய்லாந்திலிருந்து புறப்பட்ட 498 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள், ஏற்கனவே சொன்னமில்ல, 380 ஆண்கள், 63 பெண்கள், 49 சிறார் உட்பட கப்பலில் இருந்தனர். இலங்கையில் வன்முறை மற்றும் இலங்கை உள்நாட்டு போர் காரணமாக அனைவரும் அகதி கோரிக்கைகளை முன்வைத்தனர். அவங்க அசைலம் கேட்டாங்க, இனி அவங்கள தடுக்க இல்லாது. இப்ப இதை கொஞ்சம் இன்னும் சொல்லிதான் நம்முடைய ஹரிசருக்கு எதிரான எதிர்ப்பு நம்ம சொல்ல வரணுமா. குடியேற்ற தடுப்பு வரையறை. குடியேற்ற தடுப்பு என்பது அதாவது நிர்வாக சட்டத்தின் கட்டமைப்பின் கீழ் வருகிறது. தடுத்து வைக்கப்படும் நபர் கனடாவின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை, ஆனால் குடியேற்ற காரணங்களுக்காக தடுத்து வைக்கப்படுகிறார். அசைலம் கேட்கிறார்கள் எந்த விதமான கிரிமினல் குற்றத்துக்கும் வரல. அங்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ரிவிஜிஸ் கீழே அவங்க எந்த கிரிமினலும் பண்ணல. அவங்க எங்க எதையும் பண்ணிருக்கலாம், ஆனால் அவங்க இமிகிரேஷன் ரூல்ஸ் மீறி தன்னுடைய உயிருக்கு ஒரு பாதுகாப்பு கோரி அவங்க ஒரு அசைலம் கண்டு என்றதால அவங்க அகதி அந்தஸ்து கேட்கிறதால அதை கொடுக்கலாம் என்பதுதான் விவாதம். இது எந்த தரப்பால? ஹரிசர தரப்பால விவாதிக்கப்படும் ஒரு விவாதம். அது சரி. குடியேற்ற தடுப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களை பாதிக்கிறது. 2012 மற்றும் 2023 இடையில் கனடிய எல்லை சேவைகள் நிறுவனம் CBSA ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6544 பேரை தடுத்து வைத்துள்ளது. எல்லாரும் போறாங்க தானே, அந்த சுமார் ஒரு 11 வருடத்துக்குள்ள ஒரு 16 ஆண்டுக்குள்ள 6540 பேரை தடுத்து வைத்துள்ளது. 2013 மற்றும் 2017 ஆண்டுகளில் ஆண்கள் தான் அதிக அளவில் தடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது மக்கள் தொகை தோராயமாக 76% கனடாவில் பார்க்கப்பட்டது. அப்ப அங்க அந்த அசைலம் கேட்டு போறவங்க
அகதி அந்தஸ்து கேட்கிறவங்க யாருமே கனடாக்குள்ளே எந்த ஒரு கிரிமினல் குற்றமும் செய்யல. அதனால யுவரானர் இவங்களுக்கு அசைலம் கொடுக்கலாம் என்பதுதான் அங்க விவாதம் கொடுத்தாச்சு. அசைலத்தை உடனே ஏற்றுக்கொண்டாச்சு. அவங்கள அப்ளிகேஷனை பிறகு பார்த்து கொடுக்கலாமா இல்லையாமா என்று தீர்மானிப்பது இமிகிரேஷன் ரூல்ஸுக்கு பிறகு. குடியேற்ற தடுப்பு காவல் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களை பாதிக்கிறது. 2012 மற்றும் 2023 இடையில் கனடிய எல்லை சேவைகள் போர்டர் சர்வீஸ் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6500 பேரை தடுத்து வைத்துள்ளது. ஆண்கள் தடுத்து வைக்கப்பட்டது சொல்லப்படுகிறது. தோராயமா 76% இல்லையா? 2010 ஆண்டு நூற்றுக்கணக்கான இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் MV சன்சி கப்பலில் பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு வந்த போது குடியேற்ற தடுப்பு காவல் கனடாவில் பல விவாதங்களை தூண்டியது. இப்ப இப்படி ஒரு கிரவுண்ட் இலங்கையில வார என்ன சொல்லி கொடுத்துட்டானே, வாரதெல்லாம் புலிகள் ஆயுதக்காரர்கள் வாரானுகள். அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அண்ணாச்சி என்று இவன்கள் ஒரு ஓலையை போட்டானுகள். சிலர் பல மாதங்களாகவும் மற்றவர்கள் பல ஆண்டுகளாகவும் கனடிய அரசாங்கத்துக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை இழந்தனர். இப்ப இந்த உழவரையும் அந்த பராமரிக்கிறதுக்கு நிறைய இந்த காசை சொல்றாங்களா? ஆனால் இவங்க வந்த பிற்பாடு கனடாவில் மிகப்பெரிய விவாதங்களை அக்ரிமெண்ட நல்லா ஏற்படுத்தி இருக்குது. எதிர்கட்சிக்குள்ளே ஆளுங்கட்சிக்குள்ளே கனடிய அரசாங்கத்துக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை இழந்தனர். தமிழ் அகதிகள் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் மற்றும் மனித கடத்தல்களுடன் பகிரங்கமாக தொடர்புடையவர்கள். அவர்கள் சட்டபூர்வமான அகதிகள் அல்ல என்று காட்டப்பட்டனர். பாத்தீங்களா? இவங்க அந்த அந்த ஆக்களை கடத்தி வார அகதிகளை கடத்தி வார இவங்க ஆயுதக்காரங்க, விடுதலை போராளிங்க அப்படி இப்படி சொல்லி இல்லாத சொல்லி நம்மள அள்ளி வச்சுட்டான் இந்த பக்கத்தூர்காரன். இருப்பினும் உரிமை கோருவர்கள் பலர் கனடாவின் அகதிகள் தீர்மான அமைப்பு மூலம் அகதிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அந்த வந்தான் சந்திரன். நீங்க என்னத்தை சொன்னாலும் எங்க நாட்டுக்குள்ள அகதியா வந்திருக்கிறாங்க, அவங்க மேலே நாங்க எந்த குத்தமும் கண்டுபிடிக்கல, அதனால நாங்க அகதியா ஏற்றுக்கொள்கிறோம் என்று அப்போது 2010 ஆண்டின் கனடியன் கவர்மெண்ட் சொல்லி போட்டு கப்பலில் பயணிகளாக அவர்கள் இலங்கை அரசாங்கத்தால் மனித உரிமை மீறலுக்கு ஆளாக நேரிட்டது. அவங்க இலங்கை அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துவாங்க, அதையும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கு. IHCகளுக்கு மாற்றாக கனடா சமீப காலங்களில் புலம்பெயர்ந்தோர் தடுப்பு காவலுக்கு சிறைச்சாலைகளை பயன்படுத்தி உள்ளது. சிறையிலும் கொண்டு போடியா சும்மா இல்ல. IHC அதாவது இந்த ஹை கமிஷனர் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹை கமிஷனர் கமிஷனா IHCகள் இல்லாத மாகாணங்களில், அகதிகள் இல்லாத மாகாணங்களில் இது குறிப்பாக உண்மை. மார்ச் 2024 நிலவரப்படி மாகாணங்கள் இந்த நடைமுறை நிறுத்த ஒப்புக்கொண்டன. இப்ப அகதிகள் முகாம மூடிட்டாங்க. இப்ப நாம இதுக்குள்ள வருவோமா? இப்ப இது வந்துட்டான். இப்ப உங்களுக்கு என்ன, இப்ப அரிஸ்டர் எங்க வாரார்? அரிஸ்டர் வருவது இந்த சன்சின் கப்பல் விடயத்தை தான் இப்ப அவருக்கு எதிராக கொண்டு வராங்க. எங்க இருந்து? இந்த சன்சின் கப்பல் வந்ததிலிருந்து தான் இந்த கனடா அமைச்சருக்கு எதிராக கொண்டு வராங்க. யாரு கொண்டு வருது? கனடாவின் முக்கியமான பத்திரிகைகள், 4 ஊடக நிறுவனங்களை இந்தியா பிடிக்குது. எங்கல இருந்து? ஒட்டாவாவில் இருக்கிற இந்திய தூதரகத்தின் 4 மிக முக்கிய அதிகாரிகள் ஹரிசருக்கு, இந்த அமைச்சருக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்கி செல்லவும், நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியே எதிர்கட்சிகளையும் அங்க ஊக்குவிக்கப்பட்டு வெளியே சகல கேள்விகளும் கேட்கப்படும். அப்ப ஏனென்றால் இந்த ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி இந்தியாவுக்கு கண்ண குத்துது. என்னென்னால் அதுல பல விடயங்கள் இருக்கு. நம்ம இப்ப இது முடிய போகுது இல்லையா என்றால் நீதி அமைச்சருக்குலாம் இந்த போர்டர் வருது, அகதிகளை ஏற்றுக்கொள்வது, மறுக்கிறது, சட்டங்கள் ஏற்றுவது. இப்ப இவரு ஹரிஹர் சட்ட மேதை ஆயிட்டாரே. இப்ப அவரு எங்க அங்க சுழுக்குன்னு இழுக்கலாம் தெரியும், எங்க இருக்கலாம்னு தெரியும், எங்க ஒடுக்கலாம்னு தெரியும், எங்க கொடுக்கலாம்னு தெரியும். மிக நீண்ட காலமாக அகதிகள் விடயத்தில் ஒரு PhD முடிச்சவர். அதாவது என்ன, இந்த சேவிஸ் மூலமாக நீங்க பட்டம் கொண்டு போயிடுறாங்க. அகதிகள் புனர்வாழ்வு, அகதிகள் அந்தஸ்து, அந்த ரிவிஷிஷ் மூலமாக மிகப்பெரிய அனுபவம் பெற்ற ஹரி அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டது. அது நீதி அமைச்சராக ஜஸ்டிஸ் மினிஸ்டராக நியமிக்கப்பட்ட ஜஸ்டிஸுக்குள்ள அந்த போர்டர் செக்ஷன்ல அந்த போர்டர் எல்லாம் வருது. எல்லைகள் பாதுகாப்பு, அகதிகள் உள்வாங்கப்படுவது, அகதிகள் வெளியாக்குவது, இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் வருவதால் இந்தியாவுக்கு இதை தாங்கிக் கொள்ள முடியல. அது வாரம் என்ன பாட்டுலாம் இருக்குது, இந்தியா தாங்கிக் கொள்ள முடியல. அதனால அங்க இருக்கிற இனவாத ஊடகங்களை கொஞ்சம் பேர் அமர்த்தினாங்க. எங்க இருக்கிறாங்க? ஒட்டவாவில் இருக்கிற இந்திய தூதரகத்தின் 4 அதிகாரிகள் அதை கொஞ்சம் பேர் அமர்த்திக்கிட்டு
அரிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு அதாவது இவர் இந்த புலிகளை அதாவது மறைமுகம் என்னென்றால் ஈழத்தமிழ் போராளிகளை உள்வாங்கின இந்த சன்சின் கப்பலை போல சன்சின் கப்பல் மட்டுமல்ல அதுக்கு முன்னாலேயும் ஒரு கப்பல்ல நம்ம ஆளுங்க போய் சேர்ந்துட்டாங்க. அதை மீறி நிறைய தகவல் இருக்குது. நாங்க இன்றைக்கு இது காலை வந்தால் மாலை அடுத்த பாட்டை போட போறோம். தொடர்ந்து இந்த பாட்டு அரங்கேற்றுவோமா என்ற பழசா கிடக்குது, உடன் அரங்கேற்றுவோம். எனவே ஹரிக்கு எதிராக இந்தியா நகர்த்திய மிகப்பெரிய நகர்வுக்கு கனடிய தற்போதைய பிரதமர் நல்ல பதில் அதை கொடுத்திருக்கிறார். ஏனெனில் கனடியன் பிரதமர் அவருக்கு மார்காலிக்கு அவர் நல்லா பண்றார். அதாவது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அதாவது சொல்ல போனால் இவர் தான் எல்லாம் ஓட்டக்குள்ளே அழுகிறார். அதாவது ஹரி அவர்களே அந்த நாடாளுமன்றத்தை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அவர் அங்க ஒரு நம்பிக்கையை இந்த தற்போதைய பிரதமர்ல தங்கியிருக்கிறதுக்கு அப்பால் அவர் விரும்புகிறார். இதெல்லாம் இந்தியா மோப்பம் பிடிச்சுதான் இதை கிளப்பணும். ஹரிய இந்த மினிஸ்ட்ரியை விட்டு கிளப்பணும். அவனோட நோக்கம் என்ன? இந்த மினிஸ்ட்ரியை விட்டு கிளப்பணும். நீதி அமைச்சுக்குள்ள நிறைய விடயம் இருக்கு இல்லையா? ஏனெனில் நாளை ஒரு மீண்டும் சொல்ல கேளுங்க, நாளை இலங்கை ஒரு பொது வாக்கெடுப்பை நோக்கிய பயணத்திலும் ஒரு முக்கிய பங்கு பெற போகின்றது. இதெல்லாம் சொல்ல போனா உளர்ன்னு சொல்லுவீங்கடா. அடையப்பா இதெல்லாம் நான் சொல்ல இந்த கையால மடியில போடுறது நடக்கக்கூடிய விடயங்கள். உலக பந்தில் இது நடக்கக்கூடிய விடயங்கள். மிகப்பெரிய தாக்கம் செலுத்த போது ஹரி அவர்களை நியமனம். இந்த எல்போட் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரப்போகுது. நான் மத்த எல்லாம் சொன்னா எனக்கு புல. எனவே அடுத்த பாட்டை நாங்க ஆரம்பிக்க போகின்றோம். ஹரிகளுக்கு எதிராக இந்தியா செய்த மிகப்பெரிய நகர்வுகள். ஏனெனில் இந்தியாவுக்கு இப்பவும் பக்த கரைக்குது. என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு பண்ணுவாங்க. சில வேளை அதனாலதான் அவர் இந்த தமிழர் விடயங்கள்ல இருந்து அமைச்சர் ஒதுங்கிட்டார். அங்க இருக்க சந்திரன் பாருங்க, ஒரு தந்திரமான முறையில மிகவும் அதாவது என்ன சொல்ல ஒரு நரவுல சொல்லலாம், மயிரிழையில் அவர் தன்னை காப்பாற்றிருக்கிறார். ஏனெனில் சில முக்கிய முடிவுகள் கனடாக்குள்ள எடுக்கப்பட போகின்றது. எடுக்கப்படுற நேரத்தில அவர் ஹரிக்கு மீது அம்படிப்பான்கள் எல்லா பக்கத்தாலேயும். அது எல்லா நாட்டுக்கு வந்து அம்படிக்கலாம். இது ஒரு முக்கிய, அதாவது கனடாவில் இருக்கின்ற இந்த 4-5 ஆண்டுக்குள்ளும் இந்த இருக்கிற இலங்கையில் இருக்கிற ஆண்டுக்குள்ளும் இலங்கை ஆட்சிக்குள்ளும் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொண்டு வரப்போகுது. சர்வதேச அழுத்தம் வரப்போகுது. இன்டர்நேஷனல் பிரஷர் வரப்போகுது. இதையெல்லாம் எங்கிருந்து வரப்போகுது? கனடாக்குள்ளிருந்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல விடயங்கள். தமிழர் அதாவது புலிகளின் தாகம் அதை நீங்க ஃபில் பண்ணி முடித்துக் கொள்ளுங்க. கனடாக்குள்ளிருந்து தான் நிறைய வரும். அது இஸ்ரேலும் இந்தியா முட்டுக்கட்டை போட போகுது. நாங்க கட்டமா இந்த சர்வீஸ் ரீதியாக நிறைய சம்பளம் கொண்டாடுவோம். அதுல யாரு முட்டுக்கட்டை போட போறாங்க, புளக் பண்ண போறாங்க, பெரியல் பண்ண போறாங்க? இந்தியாவும் இஸ்ரேலும். என்ன நோக்கம்? இஸ்ரேல் இங்க கணக்கு வச்சிருக்காரு. இதை கொண்டு ஓட்டின இவர் தானே. இந்தியா ஒன்று பிடிச்ச மச்சி இதை நீ பிடிச்சிக்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு அவங்க அங்க துணைக்கு எடுக்க போறாங்க கனடாவுக்குள்ள இந்த பெரியலுக்கு. இதெல்லாம் நம்ம நிறைய ஆராய வேண்டி இருக்குது. அடுத்த சந்திப்பு பாட்டுல ரொம்ப காரசாரமான விடயங்களை பற்றி பேசும். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.